மல்லி பணத்துக்காக என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியாமல் விஜயை நம்பி விஜயை தேடி ஆஃபீஸுக்கு போகிறாங்க மல்லி. இது மாதிரி மல்லி ஆஃபீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு மேனேஜர் சொன்ன உடனே விஜய் யோசிக்கிறாரு. இப்போ எதுக்காக இவங்க வந்திருக்கா? திரும்பவும் ஏதாவது ஒரு நாடகத்தை போட்டு நடித்து என்னை ஏமாத்தலாம் வந்திருக்கா போல். சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் மல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிற மல்லி அழுதுகிட்டே, விஜய் என்னை மன்னிச்சிடுங்க, நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை விஜய். ஆனால் இருந்தாலும் எல்லா பழியும் என் மேலே தான் வந்து விழுது. ஆனால் எனக்கு இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. தயவு செஞ்சு எனக்கு இந்த பணத்தை மட்டும் கொடுத்து உதவி பண்ணுங்கள் விஜய். நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். விஜய் ஒன்று எதுக்காக பணம்? என்ன உனக்கு அப்படி ஒரு தேவை? அதெல்லாம் கேட்காதீங்க விஜய். எனக்கு இந்த பணத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி விஜய். என்ன மல்லி, என்ன நினச்சிட்ருக்க? எதுக்காக உனக்கு பணம் இப்போது? ஏன் திரும்பவும் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் வேறு ஏதாவது ஆள் செட் பண்ணி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு திரும்பவும் என்னை நம்ப வச்சு முட்டலாக்கா போறியா? சொல்லு மல்லி. உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கடுப்பாகுது மல்லி. நான் திரும்பவும் சொல்கிறேன், உன்னை வெண்பாவுக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் என்னமோ நீ பண்ணுற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு விட்டு வச்சுருக்கேன். இதுவே வெண்பாவுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுக்கேன், நீ பண்ணதுக்கு நான் உன்னை எப்போவோ வீட்டோடு துரத்திருப்பேன். நான் திரும்ப சொல்கிறேன், திரும்ப திரும்ப என்கிட்ட இது மாதிரி பண்ணி என்னை கடுப்பேற்றிட்டு இருக்காம அமைதியாக கிளம்பி வீட்டுக்கு போயிடு. தேவையில்லா பிரச்சனை பண்ணுறக்காத மல்லி இங்கேருந்து அப்படின்னு விஜய் மூஞ்சல் தமிழ் சொல்லிடுறாங்க. திரும்ப திரும்ப விஜய் வெண்பாவுக்காக மட்டும்தான் நான் உன்னை விட்டு வச்சுருக்கேன், அதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறது மல்லிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்குது. சரி, நாம் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு. விஜய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அப்படியே முழு தச்ச மாதிரி இருக்கிறதுனால மல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மல்லி அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு காரு ரொம்ப ஸ்பீடாக வந்து ஒரு குழந்தை மேலே இடிக்க வருது. அதை பார்த்த மல்லி ஓடி போய் அந்த குழந்தைய காப்பாற்றும் போது அந்த குழந்தைக்கும் கையில் லைட்டாக அடிப்படுது, மல்லிக்கு லைட்டாக அடிப்படுது. அதுக்கப்புறம் அவங்க இருந்தெல்லாம் ஓடி வராங்க. ஓடி வந்து குழந்தைய தூக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கி, பரவாயில்லப்பா, இந்த பொண்ணு மட்டும் வரலனா இன்றைக்கி இந்த குழந்தையே உயிரோடு வந்திருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தொடச்சி விட்றாங்க. அப்போ தான் அந்த குழந்தையுடைய அம்மா அந்த குழந்தைய அங்கே விட்டுட்டு கடைக்கு போயிருந்திருக்காங்க. அவங்க வராங்க. வந்து பார்த்தோம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது பக்கத்துலலாம் சொல்கிறாங்க. சொல்லவும் அந்த மல்லிக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றிம்மா, நான் கடைக்கு போனாட்டு போயிடுமா, அதுக்குள்ளே இந்த நடந்து போச்சு, நீ மட்டும் இல்லைனா என் குழந்தைய நீ கிடச்சிக்காதம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. உடனே இந்த குழந்தைக்கும் அடிபட்டிருக்கு, இவங்களுக்கு அடிபட்டிருக்கு. பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, வாங்க போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போகலான்னு சொல்லி அந்த குழந்தையுடைய அம்மா மல்லி வந்து குழந்தையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அந்த குழந்தைய அப்பா வந்துடுறாரு. வந்த உடனே அவங்க இந்த குழந்தைய அம்மா, இது மாதிரி நம்ம குழந்தைய இன்றைக்கி பார்த்தது பெரிய விஷயங்க, இந்த பொண்ணு மட்டும் இல்லைனா நம்ம குழந்தைக்கு உயிரோடு இருக்காதுங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றிம்மா, எங்களுக்கு இருக்கிறது ஒரு குழந்தை தாம்மா, அந்த குழந்தைக்கு மட்டும் எதுனா ஆயிடுச்சுன்னா நாங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி நன்றி சொல்கிறாரு. அப்போ தான் மல்லி அந்த கட்டெல்லாம் கட்டி முடிச்சு திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம நாடி ஜெஸ்ஸராக அடித்த அந்த அண்ணன் தான். அவரை பார்த்தோன்னே மல்லி செம டென்ஷன் ஆகுறாங்க. அவருக்கும் அவர் மாதிரி ஷாக் ஆகிட்டாரு. நீங்களா அப்படின்னு கேட்க, என்னங்க நீங்களான்னு கேட்குறீங்க? ஏங்க வேறு என்ன பண்ணணும்னு காத்திருக்கீங்க? நான் இன்றைக்கி என் உயிரை கொடுத்து உங்கள் பொண்ணை காப்பாற்றிருக்கேன். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு பொய்னால இன்றைக்கி என் வாழ்க்கையே இல்லாமல் இழந்து நடு ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. மல்லி சொன்ன உடனே அந்த குழந்தைய அம்மா உடனே, என்னங்க இவங்க உங்களுக்கு முன்னாடி தெரியுமா, சொல்லுங்க அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்று, ஏமா தெரியாது, எப்படி மறப்பார், எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்திருக்காரு உங்கள் புருஷன் தெரியுமா? ஆனால் நான் இன்றைக்கி உங்கள் புள்ளியோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கேன். பரவாயில்லைங்க, நீங்கள் பண்ணதுக்கும் நான் பண்ணதுக்கும் கழிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அவரால் தாங்க முடியல. தான் பொண்ணோட வாழ்க்கையவே காப்பாற்றிருக்காங்க, தான் பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட உண்மையை சொல்லலைன்னா அது எப்படி நல்லாவா இருக்கும்? அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கெட்டவன் இல்லைம்மா. நான் என் குழந்தைக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தான் அன்றாடம் கிடைக்கிற வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்தாருமா, அன்றைக்கி அவங்க கூட வந்தாலும் ஒருத்தர், அவர் வந்தார், வந்து கொஞ்சம் காசு கொடுத்து இந்த மாதிரி நடிங்க, இது ஒரு குடும்பத்தை ஒரு கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கறதுக்கான விஷயந்தான், அவர் மனசில் இவங்களை எந்த அளவுக்கு நினச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நீங்கள் சொல்ல போகிற பொய் ஒன்றும் பொய்யா இருக்காதுன்னு சொன்னார்மா. சரி, ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒன்று சேர்கிறதுக்கு நாம் ஒரு உதவியாக இருந்துட்டு போவோமே அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அன்றைக்கி வீட்டில் ஏன் அப்படி சொன்னேன்னா, நான் சொல்லி முடிச்சுட்டு எப்போதும் போல் நான் என் வேலையை பார்க்க போயிட்டேம்மா. அப்போது உங்கள் வீட்டில் இருந்தாங்களே அந்த ராஜேஸ்வரி, அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி இதுமாதிரி என்னை மிரட்டினாங்க, உன் குழந்தையவும் உன் மனைவியும் கொண்டுடுவேன், அது மட்டும் இல்லை நான் உனக்கு காசு பண்ண தரேன், நான் சொல்ல நீ செஞ்சு தான் ஆகணும், நான் தர காசையும் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பொய் சொன்னேன் அப்படின்னா அப்புறம் உன் குழந்தைய நீ பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி என்னை பயங்கரமாக மிரட்டினாங்கம்மா. காசுக்காகவும் என் குழந்தைய உயிருக்காகவும் பயந்து போய் தாம்மா நான் வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்காரும் நீங்கள் தான் சொல்லி பொய் சொன்னம்மா. மற்றபடி நான் ஒன்றும் உங்கள் மேலே வேணும்னு பொய் சொல்லம்மா. நான் ஏமா உங்கள் மேலே பழிப்பட போகிறேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு அவர் மல்லியோட காலை விழ போகிறாரு. உடனே அந்த நாடி ஜோசோட நடிச்சவருடைய மனைவி சொல்கிறாங்க,
ஏங்க ஏங்க இப்படிப்பட்ட வேலைலாம் பார்க்குறீங்க? காசு படத்துக்கு ஆசைப்பட்டு இப்படின்னு ஒருத்தன் குடும்பத்தை பிரிக்கிறது தப்பு இல்லையாங்க? நீங்கள் அவங்க கூட போகுங்க. போயிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவங்க புருஷன்ட்ட சொல்லி புரிய வச்சு அவங்கள சேர்த்து வச்சுட்டு வாங்கங்க. போகுங்க. இல்லைனா இன்றைக்கி அவங்க நம்ம குழந்தையோட உயிரை காப்பாற்றினதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே அவரும் சரிம்மா நான் அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள சேர்த்து வச்சுட்டு வரேன். அம்மா நீங்கள் வாங்கம்மா, அவங்க புருஷன்ட்ட வந்து நான் எல்லா உண்மையும் சொல்லி நான் ஒத்துக்கிறேம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி மல்லி அழைச்சிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் இங்கே நேராக போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் விஜய் இருக்கார். விஜய் வராரு. இங்கே பார்க்கவும் யோ நீ இருக்கே அப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்க மல்லி ஒன்று இருங்க விஜய், அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னு கேளுங்க முதல்ல. ஏன் மல்லி இப்போ என்ன சொல்ல போகிறாரு? இப்போ வந்து நீ பண்ணலன்னு சொல்ல போகிறாரா அப்படின்னு சொல்ல ராஜி பார்த்துறாங்க. ஓ இவனை போய் அலச வந்துட்டாளா இவ? என்ன விஜய் என்ன மொடாட்டி இப்போ என்ன பண்ண போகிறாளாம்? நான் பண்ணலை, எல்லாத்துக்கும் காரணம் வேறு யாரோ இப்படி என்னை வேணும்னு ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்ல போகிறாரா? சொல்லுடி என்ன சொல்ல போகிற? உடனே இந்த ஆடிஷன் அடித்தவனோ ஐயா இங்கே பாருங்க நான் சொல்கிறது கேளுங்க, இந்த அம்மாவுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இந்த அம்மா இதை பண்ணவும் இல்லை, இன்னொருத்தர் தான் எனக்கு காசு கொடுத்து இப்படிலாம் செய்ய சொன்னார், அதே மாதிரி நான் செஞ்சேன். ஆனால் இந்த 2 பேரும் தான் திரும்ப என்னை பார்த்து என்னை மிரட்டி நான் சொல்கிற மாதிரி சொல்லலை அப்படின்னா என் குழந்தைய கொண்டுடுவேன்னு சொல்லி எனக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி அடிக்க சொன்னாங்க. மற்றபடி இவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லைங்க. என் குழந்தை சத்தியமாக சொல்கிறேன். யோ போதும் நிப்பாட்டியா, நீயோ நாடகம் நடிக்கிறவன், நீ எத்தனை உண்மை சொன்னாலும் எது உண்மை எது போய் எனக்கு எப்படி தெரியும்? நீ நடித்த வரைக்கும் போதும். காலைல வந்து மல்லி என்கிட்ட பணம் கேட்டா நான் தரல, அதனால் மல்லிக்கு இப்போ பணம் தேவைப்படுது, அதுக்காக உன்னை அழைச்சிட்டு வந்து இப்போலாம் போய் சொல்லி ஏமாற்றி என்னை நம்ப வச்சு திரும்பவும் என் கழுத்தை இருக்க ட்ரை பண்ணுறா. மல்லி இனி நீ என்ன நாடகம் போட்டாலும் சரி என்னால் எதையுமே ஏற்றுக்க முடியாது, புரியுதா? ஒழுங்கா அவனை வெளியே போய் சொல்லிட்டு நீ உள்ளே போயிடு அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று ஐயோ ஏங்க இப்படி புரிஞ்சுக்க மாட்டீங்க, நான் தான் என் தப்பு பண்ணலன்னு சொல்கிறேனேங்க, திரும்ப திரும்ப உங்கள் வார்த்தையால் பேசி பேசி ஏன் இப்படி என்னை சாகடிக்கிறீங்க? இப்படி என்னை சாகடிக்கிறதுக்கு ஒரே தடவை நான் கொண்டுடுங்க, நான் சந்தோஷமாக செத்து போயிடுறேன் மல்லி சொல்லிட்டு அழுகுறாங்க. ராஜு ஒன்னே பாத்தியா விஜய் என்ன பேச்சு பேசான்னு சொல்லிட்டு இவ பேசலான்னு நம்பாத விஜய், இவ மோசமானவ, எப்படியாவது உன்னை பேசி அவள் கைக்குள்ளே போட்டுட்டு இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்றா, அதுக்கு நீ ஒரு காலமும் சம்மதிக்காத விஜய், போதும் நிப்பாட்டுங்க, எப்போ பார்த்தாலும் சொத்து சொத்துன்னு. உங்கள் சொத்தை யாருங்க கேட்டா? உங்கள் சொத்து எனக்கு வேணாங்க, என்னை விட்டுருங்க, நான் கிளம்பிடுறேன் இந்த வீட்டை விட்டு. பாத்தியா விஜய் வெண்பாவுடைய கஷ்ட விஷயம் தெரிஞ்சுமே நான் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறா, அப்படின்னா பார்த்துக்கோ அவள் மனசில் எவ்வளோ அழுக்கு என்ன இருக்குன்னு. இங்கே மல்லி எது பேசினாலுமே ராஜி அப்படியே ஆப்போசிட் கோல் போடுறாங்க. இங்கே மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. கரெக்டாக வெண்பா அப்போ தான் வராங்க. டாடா போதும் நிப்பாடுங்க டாடா, எப்போ பார்த்தாலும் மல்லி தப்பு தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. வெண்பா நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதை பற்றி தெரியாது, நீ அமைதியாக ரூமுக்கு போ. என்ன டாடா சின்ன பொண்ணுங்கிறீங்க? நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, நீங்கள் தான் சின்ன பிள்ளை மாதிரி எதுவுமே புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. என்ன வெண்பா என்ன சொல்கிற? ஆமாடாடா நீங்கள் சொல்கிறீங்களே மல்லி அம்மா தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, மல்லி அம்மா இந்த தப்புமே பண்ணவே இல்லை, தப்பு பண்ணது எல்லாமே யார் தெரியுமா? வெண்பா இல்லைடாடா சொல்லுங்கள், இப்போ மல்லியம்மா தப்பு பண்ணான்னு சொல்லி தானே மல்லியம்மாவை இந்த பேச்சு பேசுகிறீங்க, அப்போது உண்மையாகவே யார் தப்பான்னு தெரிஞ்சால் நீங்கள் என்னடாடா பண்ணுவீங்க? வெண்பா நான் தான் சொல்கிறேன்ல, சொல்லுங்கடாடா நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணுவீங்க? வெண்பா இந்த வீட்டில் நமக்கு துரோகம் பண்ணுறது யாராக இருந்தாலும் சரி அவங்கள இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி அப்படி தள்ளுவேன். இதுவே மல்லிங்கிறதுனால தான் சும்மா விட்டு வச்சுருக்கேன். அப்படிடாடா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கே புரியும். வெண்பா அந்த வீடியோ காட்டுறாங்க. பார்த்தா இங்கே மல்லி அழுதுகிட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா ரூமில் போயிட்டு ரஞ்சிதா ராஜுக்கிட்ட ராஜிமா எப்படி ராஜிமா பண்ணீங்க இதெல்லாம், அவனை எங்கே பிடிச்சிங்க, அவன் எப்படி கரெக்டாக வந்து மல்லி தான் பண்ணான்னு சொன்னான், உண்மையாகவே மல்லி தான் பண்ணாளா சொல்லுங்க ராஜிமா அப்படின்னு கேட்க ராஜேஸ்வரி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது மாதிரி மல்லிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவன் வந்து வேறு யாரும் சொல்லி தான் பண்ணியிருக்கான், அவனை வழியில் நான் பார்த்துட்டேன், நான் தான் இல்லத்த காரணம் மல்லி தான் சொல்லி நீ சொல்லணும், இல்லைனா அவன் குழந்தைய கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவனை மிரட்டி இப்படிலாம் பண்ண வச்சேன். எப்படியோ நம்ம மல்லியை வீட்டுக்கு துரத்தணும், அதுதான் நம்மளோட திட்டம். அது இன்றைக்கி இவன் மூலிமா நிறைவேறிடுச்சு. இப்போ மல்லி 100க்கு 90% விஜய்க்கு பிடிக்காதெல்லாம் ஆகிட்டா. இன்னொரு 10% தான் அந்த வெண்பா பிரச்சனை முடிஞ்சதுன்னா அப்புறம் விஜயை மல்லியை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவான். அப்புறம் மல்லியோட தொல்லை நமக்கு இருக்கவே இருக்காது. அப்புறம் இந்த வீட்டில் நம்ம வச்சு தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ராஜு ரஞ்சிதா 2 பேரும் பேசினதா வெண்பா அழகாக வீடியோ எடுத்து நம்ம விஜய்கிட்ட கொடுத்துட்டாங்க. விஜய் அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே செம்ம ஆத்திரம் அடைஞ்சிடாரு. அக்கா என்ன இதெல்லாம், அப்போது மல்லி மேல் தப்பே இல்லையா, அப்போ அவர் சொன்னதெல்லாம் உண்மை தானா? அவரும் ஐயா இதுதானங்க நானும் சொன்னேன், நான் சொல்கிறதாங்க உண்மை அப்படின்னு சொல்ல உடனே விஜய் செம்ம கடுப்பாகிறாரு. வெண்பா உடனே சொல்லுங்கடா இப்போ என்ன பண்ண போகிறீங்க, மல்லியம்மா மேலே தப்பே இல்லை, தப்பு பண்ணது எல்லாமே சித்தியும் அத்தையும் தான், இப்போ அவங்கள என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கடா அப்படின்னு கேட்க, சே உங்களை போய் நான் பெரிய மனுஷன் நினச்சேனேக்கா, ஏன்க்கா அப்பெல்லாம் பண்ணீங்க, எதுக்கு அப்படி தேவையில்லாம மல்லி மேலே பழி போட்டு மல்லியை வீட்டோடு வெளியே அனுப்ப நினைக்கிறீங்க? வெண்பா என்னுடைய உயிர்னு உங்களுக்கு தெரியலக்கா, அப்போது மல்லி இருந்தால் மட்டும் தான் வெண்பா சந்தோஷமாக இருப்பான்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? அப்படி இருக்கும்போது எதுக்காக மல்லி மேலே பழி போட்டீங்க?
உங்களை போய் நான் அக்கான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. இங்கே பாருங்கள், திரும்ப சொல்கிறேக்கா, இதுவே கடைசியாக இருக்கட்டும். இன்னொரு முறை இந்த மாதிரி தப்பாக பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அப்போ நான் அக்கான்னு பார்க்க மாட்டேன். நான் சொன்ன மாதிரி யாராக இருந்தாலும் சரி, இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். ஒழுங்கு மரியாதை வந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, எப்போதும் போல் நான் முட்டாளாகிட்டேன். எப்போதும் போல் நான் கழுத்தறப்பட்டு இன்றைக்கி அசிங்கப்பட்டு நிற்கிறேன். அதுக்கு காரணம் நீ இல்லை மல்லி. உன்னை இது வரைக்கும் தப்பாகவே தான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி கூட நான் அதை புரிஞ்சிக்காமல் என்னென்னமோ பேசி உன் மனசில் நோக்கடிச்சிருக்கேன், கஷ்டப்படுத்திருக்கேன். அது எல்லாத்துக்குமே மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டால் மட்டும் போதாதுன்னு எனக்கு தெரியும் மல்லி. இருந்தாலும் சரி, என்னை உன்னால் மன்னிக்க முடியும்னா மன்னிச்சிடு. இல்லைனா மன்னிக்கிற வரைக்கும் நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் பண்ணுவேன் மல்லி, ப்ளீஸ் மல்லி அப்படின்னு விஜய் உண்மையாலுமே மனமுருகி மல்லிகிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க.